going to call upon Speaker Ahmad Shafi, BE Civil, and he got and graduated in MBA HR and MSc Psychology and Diploma in Journalism, Diploma in Islamic Psychology, and Diploma in Counseling Psychology. Welcome, sir, for the speech. இது வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. அப்போ இப்போ இது யார் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. மனநலத்துக்குன்னு ஒரு தினம். அப்படி மனநலம்னா என்ன? உடல் நலம் தெரியும் எல்லாருக்கும், உடலை வந்து பாதுகாக்கிறது உடல் நலம்னு எல்லாருக்கும் தெரியும். மனநலம்னா என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? கமெண்ட் யாருமே காணும். டைப் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க சார். மனம் வந்து உறுதியா இருந்தாதான் உடல் உறுதியா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க உடல் உறுதியா இருந்தாதான் மனம் உறுதியா இருக்கும். அப்படி கிடையாது. மனம் உறுதியா தான் இருந்தாதான் உடல் உறுதியா இருக்கும். ஓகே, உறுதியை வந்து இப்படி மன உறுதினா என்ன? இருக்கீங்களா? மன உறுதினா என்ன? மன உறுதி எப்போ வரும்? வேர்ட்ஸுக்கு பவர் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. வேர்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம பேசுறோம். நான் இப்ப பேசுறேன்னு அதுக்கு பவர் இருக்கா இல்லையா? வேர்ட்ஸ் ஆட்டி அடுத்தவங்க மன உறுதி வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்றது? இப்ப நான் பேசுறேன், வேர்ட்ஸ் வச்சு இப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னா, உலகத்துல யாரு பெரிய ஆளுன்னு யாரும் சொல்லுவாங்க? எலன் மஸ்க் சொல்லுவாங்களா? மார்க் ஜக்கன்பர்க், ஒபாமா, யாராவது சொல்லுவாங்க. ஆனா ஒரு மன அளவுல சொருவா இருக்கிற ஒருத்தவன்ட்ட போய் உலகத்திலே பெரிய ஆளு யாருன்னு கேட்ட, நான் ஒரு நாள் சோகமா இருந்தேன், அந்த இடத்துல என்ன வந்து ஒரு செஷனை வந்து என்ன வந்து கியூர் பண்ணாங்க, அந்த ஆள் தான் பெரிய பணக்காரர்லாம் எனக்கு பெரிய ஆள் கிடையாது. நான் வந்து மன அளவுல உடஞ்சி இருக்கும் போது சில பேர்லாம் போயிட்டாங்க, அப்போதைக்கு என்னை வந்து நல்ல வார்த்தைகளுக்கு கொண்டு என்னை வந்து பயணம் அழைச்சாங்க, என்னை வந்து உறுதிப்படுத்தினாங்க, அவங்கதான் பெரிய ஆளு, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் கிராட்டிடியூட் பண்றேன்னு அவங்க சொல்லுவாங்க. பணம் கொடுத்து உதவலாம். எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து உதவலாம்? பணம் வந்து எனக்கு வந்து ஒரு 50 பேருக்கு 50 பேருக்கு நீடு இருக்கு, நான் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து உதவ முடியுமானா எல்லாருக்குமே பணம் கொடுத்து உதவ முடியாது. 1 or 2 மெம்பர்ஸ்க்கு தான் உதவலாம். ஆனா 50 பேருக்கு என்னாடி பாசிட்டிவ் வார்த்தை சொல்ல முடியுமா? சிஎஸ்ஆர் நோ. இங்க 70 பேர் இருக்கீங்க, 70 பேருக்கும் நான் உதவணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே நான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லலாம். நீங்க நல்லா வருவீங்க, நீங்க நல்லா பண்ணுவீங்க, உங்களாட்டி முடியும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லதான் இன்னைக்கு வந்து ஆள் இல்லை. எப்படி நினைக்கிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள்குள்ளேயே நம்ம நிறைய பேர் இருக்கோம், அவங்க வந்து வளர்ந்துடக்கூடாது, நம்ம அவங்களை கீழே தள்ளி விட்டு நம்ம மேல வரணும். அப்படி நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாமளும் அந்த நெகட்டிவ் அந்த பேட்டர்ன்லயே அந்த நெகட்டிவ் தாட் திங்க் பண்ண நாம அந்த நெகட்டிவ் தாட்ல தான் இருப்போம். பாசிட்டிவா எப்படி பண்ணணும்? நீங்களும் வளருங்க, நானும் வளர்றேன், எனக்கு தெரியல நீங்க சொல்லி கொடுங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படிப்பட்ட ஒரு வேர்ட்ஸ் மக்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து அவங்கள்ட்ட பாசிட்டிவா பேசினா அந்த வேர்ட்ஸ் வந்து ஃபுட்டு வாங்கி தரேன்னா கூட எல்லாருமே மறந்துடுவாங்க ஒரு காலகட்டத்துல. ஆனா ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்னைக்கும் லைஃப்ல யாராட்டையும் மறக்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எப்படின்னா, ஃப்ரெண்ட் ஒரு 10 years பிஃபோர் என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுதான். அவர் அப்ராட்ல 2 years ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனில அவர் வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வேலை பார்க்க வேணாம். அவரு நிறைய கமிட்மெண்ட்ஸோட ஏர்போர்ட்ல இருக்காரு, துபாய் ஏர்போர்ட்ல. இப்ப என்ன வாழ்க்கை முடிஞ்ச நிலைமையில வந்து உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவர் வந்து என்ன தம்பி நான் விசாரிக்கும் போது, இல்ல எனக்கு வேலையை வந்து நான் நிப்பாட்டிட்டேன், எனக்கு டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அவரு ஒரு 10 minutes தான் பேசியிருப்பாரு. உன்னால முடியும், இது வாங்க கஷ்டம், இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறுதல் வார்த்தை தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்தாருல நபர், அவர் வந்து பெரிய இடத்துல இருக்காரு. என் வாழ்க்கையில என்ன கஷ்டமானாலும் சரி, அந்த அவருடைய வார்த்தையை வந்து நான் நினைச்சுப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை, ஆனா அவருக்காக தினம் நான் பிரார்த்திக்கிறேன். காரணம் அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு டவுன்ஃபால் ஆனாலுமே அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கேன். அவர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான், அதுக்கப்புறம் 10 வருஷமா அவர் வந்து பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், தினம் பாக்குறோம், தினம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. தனக்குள்ளே ஒரு ஊக்கமான வார்த்தைகள், அவங்க மனதுக்கு உறுதிப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லும் போது நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ரிலேட்டிவ்ஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இந்த வாய்ஸ் கிளியரா பிரேக் ஆகுது? எஸ் கிளியரா கிளியரா. ஓகே, சாட்ல போனாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஃப்ரெண்டு, நம்ம என்ன ரிலேட்டிவா இருக்கோம். அப்போ அடுத்தவங்க மனதை உறுதிப்படுத்தணும்னா நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து முக்கியமானது. நீங்க வந்து உங்களுக்கான வந்து யாராட்டையும் உங்களாட்டையும் முடியலன்னா யாராட்டையும் முடியும், நீங்க வாங்க, நீங்க பண்ணுங்க, அடுத்தவங்களும் தூக்கி விடணும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க, இதை வந்து நீங்க கத்துக்கங்க. அவங்களுக்கு அதை வந்து அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தா அதை வச்சு அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க, நம்மளும் அதை பார்த்து ஓ அவங்க வளர்ந்துட்டாங்கப்பா நம்மளும் சந்தோஷம் அடையலாம். அது வந்து மனதுக்கு வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ், அவங்க வளரணும்,
மத்தவங்க வந்து நல்ல இடத்துக்கு வளரணும், அவங்க வந்து நல்ல பொசிஷனுக்கு போகணுங்கிற தாட்ஸ் நமக்குள்ள இருந்துட்டே இருந்தனா, அது நமக்குமே அது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எது ஒருத்தவங்கள இப்ப வந்து ஒரு குரூப்ஸ்ல 68 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா, ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க பார்த்தது இல்ல. ஆனா எது ஞாபகம் வரும்? என் பேர சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த கிளாஸ்ல வந்து அந்த பையன் எடுத்தாப்லயே, இப்போ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னாங்களே, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர, பாக்கி எதுவுமே என்ன பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்ப அந்த வேர்ட்ஸ்ங்கிறது, அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ங்கிறது முக்கியமானது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? சாட்ல வந்து நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்றாங்க. அவங்களாம் வந்து எஸ்ன்னு மெசேஜ் பண்றாங்க. அந்த வேர்ட்ஸ்க்கு சொல்லதான் இன்னைக்கு ஆள் இல்ல. இப்ப வீட்லயே சில பேர் நீலாம் வந்து உருப்பட மாட்ட, நீ வழங்க மாட்ட, உன்னாட்டி என்ன முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தோன்னா அவங்கள வந்து டாமினேட் பண்ணிட்டு நம்ம வளரணும் இப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காம அவங்களும் வளரணும், நாமளும் வளரணும். இப்படிப்பட்ட ஒரு மக்களா நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்க. இந்த 70 மெம்பர்ஸ் இருக்கீங்க, இதுல கேட்ட மக்கள் இப்படி நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட எல்லா மக்களும் நம்மள்ட்ட பேச ஆசைப்படுவாங்க. இப்ப அந்த பையன்ட்ட போட்டா எனக்கு வந்து அது ஒரு நெகட்டிவா ஒரு நீங்களே சொல்லுங்களேன். ஒரு நெகட்டிவா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவரே உங்கள சொல்லல, அவரே நீ என்னாட்டி முடியாது, நீ என்னாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அவர்ட்ட நம்ம பேசுவோமா? சே எஸ் ஆர் நோ? இது விளங்காது, அது பண்ண முடியாது. அப்ப நமக்குள்ளே நான் அவருக்குள்ளே மனசுல வந்து ஒரு நெகட்டிவ் தாட் உண்டாகும். அவர் வாட்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நம்ம அவர்ட்ட பேசினா 2 ஹவர்ஸ்ல யார் பேசுவா? அடுத்த வாட்டி அவர் பேசுறாரு. அவரை வந்து அவாய்ட் பண்ண பார்ப்போமா? அவர்ட்ட பேச பார்ப்போமா? சேட்ல சொல்லுங்க. ஒருத்தர் உங்கள்ட்ட நெகட்டிவா பேசிட்டே இருக்காரு, இது விளங்காது, இது பண்ண முடியாது, நீலாம் உருப்பட மாட்ட, இப்படிலாம் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேட்ல சொல்றாங்க, அவாய்ட் தான் பண்ணுவோம். ஏன் அவாய்ட் பண்றோம்? அடுத்த வாட்டி அவர் எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே, ஊர்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே அவர்ட்ட வந்து நம்ம வந்து பேச மாட்டோம். காரணம் அவர் வந்து நெகட்டிவா பேசுறாரு. பாசிட்டிவா ஒரு மனிதர் இருக்காரு. நீங்க அவரை என்ன நீங்க என்ன காயப்படுத்தினாலுமே அவர் வந்து உங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே அன்பா நீங்க வளரணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் நம்ம உணர்வோம், அப்படி இல்ல, அவர் வந்து நம்ம தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து பாசிட்டிவா தான் இருக்காரு. இதுலயே இந்த வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு டேல நான் சொல்றேன்னா, மனநல சம்பந்தப்பட்டதான் இதுவும். இது இந்த டாபிக்ஸ் வேற கிடையாது. டாபிக்ஸ்குள்ள வர்றதுதான். சோ நம்மள்ட்ட ஒரு சின்ன ஸ்மைல் தான். ஒருத்தவங்க வந்து ஒரு டவுன்ல இருக்காங்கன்னா, சின்ன ஸ்மைல் பண்ணா போதும். அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேல நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்? இந்த 70 மெம்பர்ஸ் இருக்கீங்க. நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்னா, நம்ம எல்லாத்தையும் பேசும்போது நல்ல பாசிட்டிவ் தாட்டோட பேசுவோம். நம்ம மத்தவங்கள்ட்ட இருக்கும்போது நம்மளாட்டி இப்ப எப்படி ஒரு அபிப்பிராயம், குட் தாட்ஸ், குட்வில் எப்படி உண்டாகும்னா, அவங்க வந்து நமக்காக இருக்காங்க, நமக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்றாங்க. நம்ம தோல்வியில அவங்க பங்கு எடுத்துக்கிறாங்க, நம்ம வெற்றியில அவங்க பங்கு எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்க போகும்போதுதான் மக்கள் பழகுவோம். நம்ம எப்படி பழகுவோம்? நெகட்டிவ் பர்சன்ட் பழக மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப யார்கிட்ட பழகுவோம்னா, பாசிட்டிவ் பர்சன்ட் தான் பழகுவோம். அப்படி நம்ம மாறணும்ல. அப்ப மத்த மக்களும் என்ன நினைக்கணும்ல, நானும் அவங்க கூட வந்து பழகணும்னா நம்மள என்ன பண்ணணும்? அவங்கள வந்து பாசிட்டிவ் வைப், ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் வைப். அப்படிப்பட்ட மக்களா நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களா நம்ம மாறுறதுக்கு முயற்சி செய்வோம் இன்னையில இருந்து சொல்லிட்டு, இந்த செஷனை வந்து எனக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். யாருக்குன்னா நபிலா சிஸ்டர், யூசுப் ஆதம் சார், அப்புறம் சுல் சஃபில் மேடம் 3 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. வண்டர்ஃபுல் ஸ்பீச் சார். உங்களுக்கு லைஃப் இஸ் ஆல் அபவுட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்கள் பதிவு. நல்லா கேள்வி செஷன் மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கு கிளாஸஸ். தேங்க்யூ சோ மச்.